புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரேனா தொடங்கி வைத்தார். இளம் பெண்ணின் வயிற்றில் இருந்து 1.5 கிலோ எடை தலைமுடி அறுவை சிகிச்சையில் அகற்றம். புதுச்சேரியில் இளம் பெண்ணின் வயிற்றில் இருந்து 1.5 கிலோ எடை தலைமுடி அறுவை சிகிச்சையில் அகற்றப்பட்டது. தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனையில் அரவிந்தர் கண்பங்கி மையத்தின் சார்பில் 39வது தேசிய கந்தான இருவார விழா மருத்துவமனை கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லித்தோப்பு தொகுதிக்குழு சார்பில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரேனா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரேனா கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன்குமார், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், ராமலிங்கம் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு செல்போன் மூலம் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இளம் பெண்ணின் வயிற்றில் இருந்து 1.5 கிலோ எடை தலைமுடி அறுவை சிகிச்சையில் அகற்றம். புதுச்சேரியில் இளம் பெண்ணின் வயிற்றில் இருந்து 1.5 கிலோ எடை தலைமுடி அறுவை சிகிச்சையில் அகற்றப்பட்டது. புதுச்சேரியில் ஜெம் மருத்துவமனைக்கு 17 வயதுடைய இளம்பெண் சிகிச்சைக்காக வந்துள்ளார். அவர் 2 மாதங்களாக வயிற்று வலி, குமட்டல், வாந்தியால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சிகிச்சை தொடர்பாக குடல் மற்றும் இரைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் சசிகுமார் செய்தியாளரிடம் கூறுகையில், இளம்பெண்ணின் ஆரம்ப நோய் அறிதல் சோதனையில் வயிற்றுக்குள் ஒரு பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது. அது முடிப்பந்தாக இருப்பது கண்டறியப்பட்டது. வயிற்றிலிருந்த முடிப்பந்தால் நோயாளி செரிமான அமைப்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து சுமார் 2 மணி நேரம் அறுவை சிகிச்சை நடந்தது. வயிற்றில் இருந்து திசுக்களுக்கு சேதத்தை குறைத்து முடிப்பந்தை பிரித்து எடுத்தோம். சுமார் 1.5 கிலோ அளவுக்கு தலைமுடி இருந்தது என்றார். இதற்கு காரணம், இளம்பெண் தனது சொந்த தலைமுடியை இழுத்து அதை சாப்பிட்டு வந்துள்ளார். இந்த நிலை ஆண்களை விட பெண்களுக்கு உள்ளது. இதன் பெயர் ட்ரைகோட்டிலோமினியா. இது ஒரு உளவியல் கோளாறு. மனநல மருத்துவர் ஆலோசனை பெற்று இதிலிருந்து வெளியே வரலாம். தற்போது அப்பழக்கத்திலிருந்து விடுபட அப்பெண்ணுக்கு சிகிச்சை தரப்பட்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனையில் அரவிந்தர் கண்பங்கி மையத்தின் சார்பில் 39வது தேசிய கந்தான இருவார விழா மருத்துவமனை கலையரங்கத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கந்தானத்தை ஊக்குவிப்பதில் சிறப்பாக செயல்படுவோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கண் மருத்துவத்துறையின் தலைவர் பேராசிரியர் எழில்வதனி, துணைநிலை ஆளுநரின் செயலர் திரு நெடுஞ்செழியன், அரவிந்தர் கண் மருத்துவமனையின் சமுதாய விழிப்புணர்வு திட்ட தலைவர் டாக்டர் தயாகர் யாதல்லா, மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், பாரத பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார உத்தரவாதத்தை அளித்திருக்கிறது. அதே வேளையில் உறுப்பு தானத்துறையில் ஏற்பட்டுள்ள நவீன வசதிகள் நாடெங்கிலும் உள்ள ஏழைகளை சென்றடையும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லித்தோப்பு தொகுதிக்குழு சார்பில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லித்தோப்பு தொகுதிக்குழு சார்பில் நெல்லித்தோப்பு விஜயா மெடிக்கல் அருகில் தொகுதி செயலாளர் சதீஷ் பெருமாள் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். வழக்கறிஞர் கோவிந்தசாமி, நெல்லித்தோப்பு கிளை செயலாளர் ஜெயகுரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வீட்டு வரி, குப்பை வரி, அபராத வட்டிகள், கொரோனா காலங்களில் விதிக்கப்பட்ட வரியினை உடனே தள்ளுபடி செய்திட வேண்டும் என்றும், நெல்லித்தோப்பு தொகுதி லெனின் வீதி சாலைகள், வாய்க்கால்கள், பாதாள சாக்கடை பணிகளை அரைகுறையாக முடிக்காமல் முழுமையாக முடிக்க வேண்டும் என்றும், இதேபோல் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் கட்டிடம் இடிக்கப்பட்டு பல மாதங்களாக கட்டப்படாமல் கிடப்பில் போட்டுள்ளனர். விரைவாக கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு அளித்திட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் மற்றும் ஆச்சாரியா பள்ளி முத்தியால்பேட்டை இணைந்து நடத்திய மருத்துவ முகாமில் பள்ளி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.
கண்பல் மற்றும் பொதுநல மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியை அன்புக்கரசி மற்றும் ஆசிரியை கலந்து கொண்டனர். ஆறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் சார்பாக டிஎன்எஸ் ஜெயந்தி ஜெயராகினி தலைமையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சைகள் அளித்தனர். நிகழ்ச்சியினை சமூக செயல்பாட்டாளர்கள் திருமதி தாமரை செல்வி, திரு ரஞ்சித் அவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரேனா தொடக்கி வைத்தார். இளம் பெண்ணின் வயிற்றில் இருந்து 1.5 கிலோ எடை தலைமுடி அறுவை சிகிச்சையில் அகற்றம். புதுச்சேரியில் இளம்பெண்ணின் வயிற்றில் இருந்து 1.5 கிலோ எடை தலைமுடி அறுவை சிகிச்சையில் அகற்றப்பட்டது. தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனையின் அரவிந்தர் கண்பங்கி மையத்தின் சார்பில் 39வது தேசிய கந்தான இருவார விழா மருத்துவமனை கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லித்தோப்பு தொகுதிக்குழு சார்பில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.